ஓகே. ஸோ நீங்க காலேஜ்லாம் மார்க் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வாட் டஸ் தட் மீன்? அப்படின்னா என்ன? 90 to 100 சார். ஓகே, மார்க் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா 90ல இருந்து 100க்குள்ள எடுத்தா. செகண்ட் கிளாஸ் அப்படின்னா நைன்டில இருந்து 100 ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, செகண்ட் கிளாஸ்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும்? 80 to 90. ஓகே, 80 to 90. தேர்ட் கிளாஸ்னா 70ல இருந்து 60. 70ல இருந்து 60ல இருந்து 70 இல்லையா? அப்படிதானே? 70ல இருந்து 60ன்னு சொல்லுவீங்களா, 60ல இருந்து 70 சொல்லுவீங்களா? 60ல இருந்து 70. 60ல இருந்து 70. 70 to ஓகே. 70 to 80 தானே வரும். 70 to 80. 60 to 70யா 70 to 80யா? 60 to 80 ரெண்டு பேருக்கும் வேணாம். 60 to 80. ஓகே. இதுக்கப்புறம் ஃபோர்த் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு இந்த வேர்டை எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? No, sir. அப்படி ஒண்ணு கிடையாது இல்லையா? அப்ப தேர்ட் கிளாஸ்னா எவ்வளவு மார்க் இருக்கணும்? தேர்ட் கிளாஸ்னா அதுக்கு மினிமம் மார்க் என்னவா இருந்திருக்கணும்? 50 to 60. 50ல இருந்து இருந்திருக்கணும் இல்லையா? 50க்கு கீழே இருந்ததுன்னா ஃபெயில்னு போடுவாங்க சார். ஃபெயில். லெஸ் தென் 50யா இருந்தா ஃபெயில். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், அவ்வளவுதான். ஃபோர்த் கிளாஸ்லாம் ஒண்ணு கிடையாது. ஃபோர்த் கிளாஸ், ஃபிஃப்த் கிளாஸ்லாம் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் தேர்ட் கிளாஸ்னு கூட ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ஒன்று இருக்கும் நான் படிக்கும் போது. அதுக்கப்புறம் சிஜிபிஏக்கு மாத்திட்டாங்க. சிஜிபிஎல் என்னவா இருக்குன்றது எனக்கு தெரியாது. ரைட், நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், அடுத்து இருக்கிறது ஃபெயில், இந்த மாதிரி எடுத்துக்குவோம். யூசர் கொடுக்குற இன்புட்டை வச்சு யூசர் கிட்ட இருந்து உங்களோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்றத நான் கேட்க போறேன். அதை வச்சு யூசர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா, ஃபெயிலா அப்படின்றது நான் சொல்ல போறேன். இப்போ நான் உங்களுக்கு இதுதான் சார்ட், இதுதான் வந்து கேட்டகரி. இதை பொறுத்து தான் யூசர் வந்து எங்க ஃபிட் ஆவாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஓகே, இப்போ நான் மார்க் வந்து 78 அப்படின்னு சொல்றேன். யூசர் என்ன கிளாஸ், என்ன கேட்டகரி? 78. தேர்ட் கிளாஸ் சார். தேர்ட் கிளாஸ். நீங்க எடுத்தோடனே லைன் நம்பர் 4 பாத்தீங்களா, இல்லனா வேற ஏதாவது நீங்க பார்க்கும்போது ஒன்னு ஒன்னா பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்க? தேர்ட் கிளாஸ்னு எப்படி சொன்னீங்க? 50%க்கு மேல இருந்தா தேர்ட் கிளாஸ் தானே சார்? ரைட். ஸோ முதல்ல லைன் நம்பர் 1 பார்த்து, செகண்ட் லைனை பார்த்துருப்பீங்க, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது. செகண்ட் லைனை பார்த்துருப்பீங்க, அதுவும் கிடையாது. அப்போ ஃபோர்த் லைனை செக் பண்ணும்போது அது வந்து தேர்ட் கிளாஸ் அப்படின்றது தெரியுது இல்லையா? ஒவ்வொரு இதுலயா ஃபிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ கம்ப்யூட்டர் வந்து அப்படிதான் செக் பண்ணும், ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணி பார்க்கும். எப்படி செக் பண்றது? முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்புறம் செகண்ட் கிளாஸ், அப்புறம் தேர்ட் கிளாஸ், எதுவுமே இல்லைன்னா ஃபெயில். இதை வந்து எப்படி செக் பண்றது? ஓகே, ஆவரேஜ் மார்க் ஈக்குவல் டு int of input of enter your average mark. ஆவரேஜ் மார்க் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்ததுன்னா என்ன கண்டிஷன் எழுதணும்? நானு யூசர் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான்னு நான் பார்க்கணும். என்ன கண்டிஷன் எழுதலாம்? யார வேணா சொல்லலாம். யூசர் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான்னு செக் பண்ணணும்.
என்ன கண்டிஷன் எழுதலாம்? If greater than or equal to 90 and less than or 100, less than or equal to 100. ஓகே, அடுத்து என்ன எழுதலாம்? நெக்ஸ்ட் அடுத்து ஒருத்தர் தான் ஆன்சர் தெரியுமா? மத்தவங்க யாரும் கெஸ் பண்ண மாட்டீங்களா? என்ன எழுதணும்? Sir, if 90 greater than 100, sir. If 90 greater than 100. 90 வந்து எப்பயுமே 100 விட கிரேட்டர் கிடையாது. இது கரெக்ட் கிடையாது இல்லையா? நான் 90 100 விட பெருசான்லாம் நான் செக் பண்ணல. கொடுத்துருக்க ஆவரேஜ் மார்க் 90ல இருந்து 100க்குள்ள இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அப்போ இது கரெக்ட் கிடையாது இல்லையா? ரைட், இது தப்பு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எது கரெக்ட்? அடுத்த ஆன்சர் என்ன? வாட் யூ திங்க்? Average mark greater than 90. ஓகே, ஆவரேஜ் மார்க் கிரேட்டர் than 90. ஓகே, If condition குள்ள sir. ஓகே, இஃப் கண்டிஷனுக்குள்ள 90 க்கு மேல இருந்தா print first class sir. ஓகே, ரைட், வெரி குட். ஸோ கண்டிஷன் மற்றவங்களுக்கு புரியலையா? ஹர்ஷினி சார் புரியுது சார். ஓகே, அமைதியாவே இருக்கிறீங்களே, ஆன்சரே வரலையே. இல்ல சார் புரியுது சார். புரியுதுன்றது நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார், அதான் சார் என்னால இது பண்ண முடியல. நெட்வொர்க் ரொம்ப கிளியரா இருக்குது. நீங்க பேசுறது தெள்ள தெளிவா கேக்குது. ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகல, தெள்ள தெளிவா கேக்குது. உங்களுக்கு புரியுது இல்லன்றது நீங்க பேசினாதான் எனக்கு தெரியும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். பூஜா சார் இங்க if average marks greater than or equal to 19 கொடுக்கு. ஏன் இந்த ஈக்குவல் டு கொடுக்கணும்? அது 90க்கு மேலயும் இருக்கலாம் இல்ல 90க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம்ல சார்? ஓகே, வெரி குட். 90ஆவும் இருக்கலாம். இது வந்து 90யை விட மேல இருந்தாதான் அப்படின்னு சொல்றோம். 90ஆவும் இருக்கலாம். 90 இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இல்லையா? ரைட். ஸோ இப்போ எழுதுவோம். இஃப் ஆவரேஜ் மார்க் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 90, என்ன பண்ணணும்? எஸ் லக்ஷ்யா. சப்போஸ் மார்க் வந்து 90 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருமா செகண்ட் கிளாஸ்ல வருமா? நீங்க தான் சொல்லணும். அப் டு 89 இருந்தாதான் நம்ம எழுதும் போது 90 to 100ன்னு எழுதிட்டோம். பட் ஆக்சுவலி பார்க்கும்போது 80 to 89 அவ்வளவுதான் இருக்கும். 50ல இருந்து 79 அவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? இது எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கும்போது இப்படிதான் எழுதுவாங்க. பட் ப்ரோக்ராமேட்டிக்கா நீங்க பண்ணும்போது அவங்க எழுதுனது தப்பு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒரு ப்ரோக்ராமரா யோசிக்கும் போது தான் இதுல இப்படி ஒரு தப்பு இருக்கேன்றது புரியும். நார்மலா நீங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது, நீங்க பிளெயின் இங்கிலீஷ்ல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல தப்பு இருக்கிற மாதிரியே தோணுது. ஆமா 90 to 100 தானே. ஒரு ப்ரோக்ராமரா யோசிச்சு பார்க்கும்போது தான் 90ன்னு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்னு தோணும். குட். 90யை விட அதிகமா இருந்ததுன்னா அதே மாதிரி 100 விட லெஸ்ஸா இருக்கணும் இல்லையா? 100 விட கிரேட்டரா தான் இருந்ததுன்னா இட்ஸ் ஆக்சுவலி இன்வேலிட். அது இன்வேலிட்னா என்ன அப்படின்றது நம்ம லேட்டர் பார்ப்போம். இங்க நான் அண்டு போடணுமா ஆறு போடணுமா? ஆர் எதர் ஒன்னா இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வரும். ஓகே, மார்க் வந்து 92 இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். இல்ல
லைக் 89 அந்த மாதிரி சாரி 99 அந்த மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே நான் வரும். ஓகே, ஸோ இங்க நான் அண்டு போடணுமா ஆறு போடணுமா? அண்டு தான் சார் போன். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க அண்டுன்றாங்க, ஒருத்தவங்க ஆறுன்றாங்க, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அமைதியா இருக்கிறது வந்து நாட் அக்செப்ட். அண்டு தான் சார் அண்டு தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட். அண்டு தான் சார் வரும். நெக்ஸ்ட். அண்டு தான் சார் வரும். அண்டு தான் வரும், ஆறு வராது. 90க்கு மேலேயும் இருக்கணும். ஓகே, குட், புரிஞ்சிருச்சுன்னா ரைட். 90க்கு மேலேயும் இருக்கணும், அட் த சேம் டைம் 100க்கு கம்மியாகவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்கணும் அப்படின்னா 15ன்னு மார்க் போட்டேன்னா 100க்கு கீழே தான் இருக்கு டெஃபினட்டா. 6 போட்டேன்னா ரெண்டுல ஏதோ ஒண்ணு உண்மையா இருக்கணும் இல்லையா? நான் இப்போ மார்க் வந்து 15ன்னு கொடுத்துட்டேன்னா 15 வந்து லெஸ் தென் 100 டெஃபினட்டா. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லிடும், விச் இஸ் நாட் ரைட். அந்த ரீசன்னால ரெண்டு கண்டிஷனும் உண்மையா இருக்கணும், அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, பிரிண்ட் நம்ம கிரைட்டீரியா படி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா? அடுத்து என்னமாவது பண்ணணுமா? இதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் கிளாஸ். இது இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல அப்படின்னா தான் செகண்ட் கிளாஸ் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல அப்படின்னு தெரிஞ்சாதான் அடுத்த செகண்ட் கிளாஸ்க்கு போனோம். அப்போ மொத கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா தான் அடுத்த செகண்ட் கிளாஸ்க்கு போகணும். மொத கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன் போறதுக்கு என்ன பண்ணணும்? எல்ஸ். எல்ஸ் போட்டாதான் அடுத்த கண்டிஷன் இல்லையா? ஆனா எல்ஸ்ல வந்து இங்க டைரக்டா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இங்க திரும்ப நம்ம மார்க் ஒரு கிரைட்டீரியா செக் பண்ணணும். மார்க் வந்து 80ல இருந்து 90க்குள்ள இருக்கா அப்படின்றத நம்ம திரும்ப செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 90ல இருந்து 100க்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். இல்ல 90ல இருந்து 100க்குள்ள இல்ல, வேற நம்பர் அப்படின்னா நம்ம எல்ஸ்குள்ள வந்துருவோம். ஆனா எல்ஸ்குள்ள நம்ம டைரக்டா வந்து செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்லாம் சொல்ல முடியாது. நான் திரும்ப இது 80ல இருந்து 90 இருக்கான்றத செக் பண்ணணும். அப்போ இங்க எல்ஸ்ல இன்னொரு இஃப் பண்ணணும். 90ல இருந்து 100க்குள்ள இல்ல அப்படின்னா எல்ஸுக்கு வரும். அந்த எல்ஸ்ல டைரக்டா செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இன்னொரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணணும். இந்த மார்க் 80ல இருந்து 90க்குள்ள இருக்கா அப்படின்றது அடுத்த கண்டிஷன். ஸோ 90ல இருந்து 100க்குள்ள இல்ல அப்படின்றப்ப எல்ஸ்க்கு வந்துருச்சு. இந்த எல்ஸ்ல 80ல இருந்து 90க்குள்ள இருக்கான்னு நான் அடுத்த கண்டிஷன் நான் செக் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்றது? ஆவரேஜ் மார்க் greater than or equal to 90 and average 80 இல்ல, சாரி 90 இல்ல 80 and average mark less than or equal to 90. print second class. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இஃப்க்கு அப்புறம் எல்ஸ்ல ஒரு இஃப் போடுறீங்க அப்படின்னா எல்ஸ் இஃப் இப்படிதான் போடணும். பைத்தான்ல இப்படி போட முடியாது. பைத்தான்ல இத கொஞ்சம் குறைச்சி எல்இஃப் அப்படின்னுவாங்க. ஓகே, ஸோ ஒரு இஃப், அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் இஃப், அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் இஃப். இதுக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இஃப், எல்இஃப், எல்இஃப். ஸோ இந்த மாதிரி கோ ஆன். லாஸ்டா ஒரு எல்ஸ். எல்ஸ் வந்து ஆப்ஷனல், போட்டாலும் போடலாம், போடாட்டியும் விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேரு கேஸ்கேடட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இல்லைன்னா கேஸ்கேடட் இஃப் கண்டிஷன். ஏன்னா எல்லாமே ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு, ஒண்ணுக்கு அப்புறம் வருது, ஒண்ணு அப்படி வருது. ஸோ திஸ் இஸ் கேஸ்கேடட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வேற ஏதாவது பேர் இருந்தாலும் இருக்கலாம், அது என்னன்றத நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது இஃப் எல்இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்கேடட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கூட இஃப்
எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப், எல்ஸ் இஃப், பைத்தான்ல இஃப், எல்இஃப் எல்லாம் ஒண்ணுதான். மார்க் வந்து 90ல இருந்து 100க்குள்ள இருக்கான்றத முதல்ல செக் பண்ணிட்டோம். அதோட முடிஞ்சுதான்னா கிடையாது. அடுத்து 80ல இருந்து 90 இருக்கான்றதையும் செக் பண்ணணும். அதனால ஒரு எல்இஃப் போட்டு ஆவரேஜ் மார்க் வந்து 80யை விட பெருசா இருக்கா, அட் த சேம் டைம் 90யோ அதை விட கம்மியாவோ இருக்கா அப்படின்னு செக் பண்றோம். இருந்தா செகண்ட் கிளாஸ். சோஃபார் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 89 இந்த பிளேஸ் ஆஃப் 90. ரைட். ஸோ டிபிக்கலி படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 89 போட மாட்டாங்க, லெஸ் தேன் 90ன்னு போட்டுருவாங்க. வி எக்ஸ்க்ளூட் 90. ஸோ படிக்கும் போது ஒரு கண்டினியூஷன் இருக்கும். 80, 90, 90ல இருந்து 100 படிக்கும் போது ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி போடுவாங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 89 போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, தப்பே கிடையாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 89 போடலாம், இல்லைனா லெஸ் தேன் 90 போடலாம். ரெண்டும் ஒன்று தான். there's no mistake. ரைட். இது செகண்ட் கிளாஸ்க்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எல்இஃப் ஆவரேஜ் மார்க் 50ல இருந்து 80 இல்லையா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் ஆவரேஜ் மார்க் லெஸ் தேன் எவ்வளவு பண்ணும்? 80 தான். 80 இல்லையா? பிரிண்ட் தேர்ட் கிளாஸ். அடுத்து இங்க என்ன பண்ணும்? எல்ஸ். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க நான் என்ன பண்ணும்? எல்இஃப் தான் சார் போடணும். ஓகே, எல்இஃப்ல என்ன பண்ணும்? அடுத்து நம்ம ஃபெயிலான்னு செக் பண்ணலாம் சார். ஓகே, அதுக்கு என்ன கண்டிஷன் போடணும் எல்இஃப்ல? ஆவரேஜ் மார்க் லெஸ் தென் 50 இருந்தா ஃபெயில் சார். ஓகே, ரைட், குட். இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பக்கெட் இருக்கு. பக்கெட்ல வந்து நீல கலர் பால் ஒன்று இருக்கு, ரெட்டு, ப்ளூ, கிரீன், 3 கலர்லயும் ஒவ்வொரு பால் இருக்கு. ஓகே, ரெட்டு, கிரீன், ப்ளூ, ஆர்ஜிபி, ரெட்டு, கிரீன், ப்ளூ, 3 கலர்லயும் ஒவ்வொரு பால் இருக்கு. 3 பேர் லைனா நிக்கிறாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பால் எடுத்து ஒருத்தர் கையில கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் தான் வாங்கணும். லாஸ்டா இருக்கிறவன் ரெட் வந்தா மட்டும்தான் வாங்கணும், அடுத்து இருக்கிறவன் கிரீன் வந்தா மட்டும்தான் வாங்கணும், அடுத்து இருக்கிறவன் ப்ளூ இருந்தா மட்டும்தான் வாங்கணும். கலர் மாத்தி வாங்கக்கூடாது. நான் இப்ப ரெட் அப்படின்னா என் கையில ரெட் கலர் பால் தான் இருக்கணும். கிரீன் இருந்ததுன்னா நான் பக்கத்துல கொடுத்துடணும். புரிஞ்சுதா? இப்ப பக்கெட்ல இருந்து ஒரு பால் எடுத்து நான் ஒருத்தன் கிட்ட கொடுக்குறேன். அவன் அது வந்து ரெட் கலர் பால் லாஸ்டா இருக்கிறவன்ட்ட கொடுத்துட்டான். அடுத்து எடுக்கிறேன், அது வந்து கிரீன் கலர் பால் அடுத்து இருக்கிறவன்ட்ட கொடுத்துட்டான். லாஸ்டா ஒரு பால் எடுத்து 3ஆவதா இருக்கிறவன்ட்ட கொடுக்குறேன். அவன் யார்கிட்டயாவது கொடுக்கணும்னு பாப்பானா, இல்லைன்னா அந்த பால் அவனுக்கு தான் வச்சுக்குவானா? புரிஞ்சுதா? இப்ப என் பக்கத்துல 3 பேர் நிக்கிறாங்க. நான் பக்கெட்ல இருந்து ஒரு பால் எடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிறவன்ட்ட கொடுக்குறேன். அது அவன் கலருக்கு உண்டான பால் கிடையாது, பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கொடுத்துடுறான். அவன் செக் பண்றான், அது அவனோட பால் கிடையாது, அடுத்து இருக்கிறவன்ட்ட கொடுத்துடுறான். நான் 2ஆவதா ஒன்னு எடுக்கிறேன், அது பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கொடுக்குறேன். அது அவனோட கலர் உண்டான பாலான்னு பாக்குறான், இல்ல பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கொடுத்துடுறான். 3ஆவதா ஒன்னு எடுத்து நான் கொடுக்குறேன். அது என் பக்கத்துல இருக்கிறவன் அவனே வச்சுக்குவானா, இல்ல யார்கிட்ட கொடுக்கறதுன்னு பாப்பானா? அவங்களே தான் சார் வச்சுப்பாங்க. ஏன்?
அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க பால் வாங்காமல். ஆல்ரெடி 2 பேர் வாங்கிட்டாங்க, அவங்க கையில் இருக்குது. தேர்ட் அந்த பையன் கையில் கொடுத்துட்டா கொடுக்க தான் சார் செய்யணும். அந்த பையன் யார்கிட்ட கொடுக்கணும்? ஓகே, அவன் வந்து எதுவுமே பக்கத்துல யார்கிட்ட கொடுக்கறதுன்னு செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பால் அவனுக்கு உண்டானது தான். கரெக்டா? ஆமாம் சார். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு லாஸ்டா மீதி இருக்கிறதா இவன் வாங்கி வச்சிருக்கான். கரெக்டா? எஸ் சார். இதை வேற யாருக்காவது கொடுக்கணுமா அப்படின்னு அவன் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா லாஸ்டா மீதி இருக்கிறதா அவன்கிட்ட கொடுக்குறோம், அதுதான் அவனுக்கு உண்டானது இல்லையா? எஸ் சார். ஸோ இந்த இடத்துலயும் அதுதான். மார்க் வந்து 90ல இருந்து 100ஆன்னு பார்த்துட்டோம், 80ல இருந்து 90ஆன்னு பார்த்துட்டோம், 50ல இருந்து 80ஆன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி வர்றது கட்டாயமா ஃபெயில் மார்க் தான். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போட்டு லெஸ் தென் 50ஆன்னு செக் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. செக் பண்ணா தப்பானா தப்பும் கிடையாது. அவன் பக்கத்துல இருக்கிறவன் இது ப்ளூ கலர் பால் நமக்கு தானா அப்படின்னு செக் பண்ணி வாங்கினானா அதுல தப்பே கிடையாது. செக் பண்ண அவசியம் இருக்கானா அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் கையில ஒவ்வொரு பால் வச்சிருக்காங்க, லாஸ்டா இவன் மட்டும் தான் இல்லாம இருக்கான், அது அவனுக்கு உண்டானதுதான். ஏன்னா நல்லா தெரியும் பக்கெட்ல ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு பால் தான் இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த இடத்துல நான் கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செக் பண்ணாலும் தப்பு கிடையாது. இங்க எல்லிஃப் போட்டு மார்க் 50 விட கம்மியா அப்படின்னு செக் பண்றதுலாம் தாராளமா பண்ணலாம், பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க் வந்து 80ல இருந்து 90ல இருந்து 100ஆன்னு செக் பண்ணிட்டோம், 80ல இருந்து 90ஆன்னு செக் பண்ணிட்டோம், 50ல இருந்து 80ஆன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி வருதுன்னா அது வந்து டெஃபினெட்லி லெஸ் தென் 50, so it's fail. Any questions? இல்லண்ணா. நோ சார். ஓகே, சோ நீங்க ஒரு இடத்துல if வந்து எல்இஃப் இங்க நீங்க போடுறீங்க அப்படின்னா எல்இஃப் ஆவரேஜ் மார்க் லெஸ் தென் 50 இப்படி போடலாம், there is no mistake. ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய மார்க் டெஃபினட்டா 50க்கு கம்மியா தான் இருக்கும். அதனால நான் எல்இஃப் போடாம எல்ஸ் போட்டிருக்கேன். யார் யாரெல்லாம் எல்இஃப்னு சொன்னீங்களோ இல்ல எல்இஃப்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா நான் ஏன் போடலான்னு? புரிஞ்சுதா? எஸ் புரியுது சார். எஸ் சார். ஓகே ஓகே, ஸோ இதுதான் ரீசன். அவசியம் இருந்ததுன்னா கட்டாயமா போட்டுக்கலாம், போடணுமான்றத நம்ம தான் யோசிக்கணும். இது நம்ம ப்ரோக்ராம், இந்த இடத்துல இது போடணுமா, போடாம விட்டா என்ன ஆகும்? போடாம விட்டா ஒன்னும் ஆகாது, ஆப்வியஸா அது ஃபெயில் தான் இல்லையா? அந்த ரீசனுக்காக நான் போடல. சரி, ஓகே. இப்போ வந்து ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இது உங்களுக்கு வாரத்துல எத்தனாவது நாள் அப்படின்னு சொல்லி கேட்கணும், இல்ல என்ன டே வந்து கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்றத கேட்கணும். யூசர் இப்போ வந்து 2ன்னு கொடுத்துட்டாருன்னா மண்டே அப்படின்னு சொல்லணும், 1ன்னு சொன்னார்னா சண்டே, 2ன்னு சொன்னார்னா மண்டே, 3னா டியூஸ்டே, 10னா 10னா என்ன பண்ணணும்? செவ்வாய் சார். ஓகே, வாரத்துல 7 நாள் தான் இருக்கு இல்லையா? 10 செவ்வாய்னு எப்படி சொன்னீங்க? திரும்ப ஆட் பண்ணிட்டு வந்து சொல்லணும் சார். ஓகே, அடுத்த வாரத்துல இது எத்தனாவது கிழமைன்னு சொன்னீங்க, கரெக்டா? ஆமாம் சார். ஓகே, இதுதான் ஹோம்ஒர்க். யூசர் கிட்ட இருந்து உங்களுக்கு எத்தனாவது நாள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ என்டர் த டே. ஓகே, யூசர் வந்து 1 2 3ன்னு ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாரு. அதுல 1ல இருந்து 7ன்னு கொடுத்துட்டாருன்னா 7 வரைக்கும் சனிக்கிழமை, 8ன்னு கொடுத்துட்டாருன்னா 8ன்றது திரும்ப சண்டே ஆரம்பிக்குது இல்லையா? 8ன்றது சண்டே, ஏன்னா வாரத்துல நாள் சண்டே, அடுத்து மண்டே, அப்புறம் டியூஸ்டே. ஸோ 10ன்றது 3வது நாள். 3ன்றது எப்படி கிடைச்சது எனக்கு? 10ன்றது 3வது நாள்னு சொன்னேன், எப்படி கிடைச்சது? சார் இப்போ எந்த டே வேணும்னா நம்ம 7ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா அதில் இருக்க மிச்சம் தான் சார் அது. ஓகே, க்ளூ கொடுத்துட்டாங்க, ப்ரோக்ராமை பாதி சால்வ் பண்ணிட்டோம். நீங்க இன்னும் இதை டைப் பண்றது மட்டும்தான் வேலை. ஓகே, இதுதான் ஹோம்ஒர்க்கு.
இந்த ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்கா ஹோம்ஒர்க்ல? எனி கொஸ்டின்? இல்ல சார். ஓகே ரைட். ஸோ வி கேன் ஸ்டாப் ஹியர். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.